அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை. 18ஆம் நூற்றாண்டில் பிறந்த ஆங்கிலேயரை எதிர்த்த மன்னர் மன்னர் மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய பாளையக்கார மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மனோட பிறந்த தினம் என்று. பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தவர் 1760. 30 வயதில் பாளையக்காரராக பொறுப்பேற்றார் வீரபாண்டியன். கட்டபொம்மன் என்று பலரால் அழைக்கப்பட்டார். பிரிட்டிஷ் அரசு தனது ஆட்சியை நிலைநாட்ட பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்க முடிவு செய்தது. அப்பகுதியில் வரி வசூலிக்கும் ஆங்கில தளபதியால் கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க முடியவில்லை. 1797 கட்டபொம்மனுடன் போரிட பெரும் படையுடன் வந்தார் ஆலன். கோட்டையை தகர்க்க முடியாமல் தோற்று ஓடினார். நெல்லை கலெக்டர் ஜாக்சன் தன்னை வந்து சந்திக்குமாறு அழைத்தார். ஆனால் குறிப்பிட்ட இடத்தில் சந்திக்காமல் வெவ்வேறு இடங்களுக்கு வர சொல்லி அவரை அலக்களித்தார் கட்டபொம்மன். இறுதியில் ராமநாதபுரத்தில் கட்டபொம்மனை ஜாக்சன் சந்தித்தார். அப்போது சூழ்ச்சி செய்து இவரை கைது செய்ய முயற்சி செய்தனர். கட்டபொம்மன் அதனை முறியடித்து பத்திரமாக பாஞ்சாலங்குறிச்சி திரும்பினார். அந்த சந்திப்பின் போது வரி செலுத்துமாறு ஜாக்சன் இவரிடம் வலியுறுத்தினார். உங்களுக்கு வரி செலுத்தும் அவசியம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் சுதந்திர மன்னர்கள் என்று கட்டபொம்மன் துணிச்சலாக அவரிடம் கூறினார். இவரது வீரத்தை பார்த்து சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களும் ஆங்கிலேயரை எதிர்க்க துணிந்தனர். இவரை ஒழிக்க ஆங்கில அரசு முடிவு கட்டியது. 1799 வேறொரு தளபதியின் தலைமையில் இந்த பகுதியை ஆங்கில படை முற்றுகையிட்டது. கடுமையாக நடந்த போரில் இருதரப்பிலும் பலர் உயிரிழந்தனர். கோட்டை வீழ்ந்துவிடும் என்ற நிலையில் கட்டபொம்மன் அங்கிருந்து வெளியேறி புதுக்கோட்டை மன்னரிடம் சரணடைந்தார். ஆங்கிலேயரின் வஞ்சகத்தால் கைது செய்யப்பட்டார். கயத்தாறு என்ற இடத்தில் அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டது. அப்போதும் கூட என் தாய் மண்ணை காக்க உங்களுக்கு எதிராக போராடினேன் என்று கம்பீரத்துடன் முழங்கினார். அக்டோபர் 16 1799 கயத்தாரில் 39 வயசுல தூக்கிலிடப்படுகிறார். 30 வயசுல பொறுப்பேற்றவர் 9 வருஷத்துல தூக்கிலிடப்படுகிறார். தூக்கிலிடப்பட்ட இடமான கயத்தாரில் இவருக்கு நினைவிடம் எழுப்பப்பட்டிருக்கு. இந்திய சுதந்திர போராட்டம் தொடங்குவதற்கு வெகு காலம் முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து தன் இறுதி மூச்சு வரை அசாதாரண துணிச்சலுடன் போராடியவர். நூற்றாண்டுகள் கடந்தும் வீரத்தின் அடையாளமாக திகழ்கிறார். இவரது வாழ்க்கை வரலாறு பல்வேறு தமிழ் புராணங்கள், காவியங்கள், நாட்டுப்புற பாடல்கள், கிராமிய கதைகளில் இடம்பெற்றிருக்கின்றன. 1959 பி ஆர் பந்துலு தயாரிப்பில் கட்டபொம்மனாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து வெளிவந்த திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக மக்களின் நெஞ்சங்களில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நீங்கா இடத்தை பெற்று தந்தது இந்த படம். சிவாஜி கணேசன் நடிச்சிருந்தாரு. அவர்தான் அந்த நினைவு மண்டபம் பிறந்த ஊர்ல இறந்த ஊர்ல எனக்கு சரியா தெரியல, பாஞ்சாலங்குறிச்சியில நினைக்கிறேன். அங்கதான் நினைவு அருங்காட்சியகம் எல்லாமே கட்டி கொடுத்ததா, சிவாஜி கணேசன் கட்டி கொடுத்ததா, கட்டுவதற்கு நிதி அளித்ததாக உண்மை வரலாறு இருக்கிறது. ஏன்னா அந்த வேஷத்தில் நடிச்சுதான் சிவாஜி கணேசனுக்கு மிகப்பெரிய ஒரு பெயர் ஏற்பட்டது என்பதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான நபர் தான். ஆனால் வகுப்பு பெயர் அரசர்கள் புகழ்ந்து பாடுற மாதிரி இது இருக்கிறதா நான் உணர்ந்தேன். ஏன்னா
பேரரசர்களுக்கு கீழே பல சிப்பாய்கள் எல்லாரும் இருந்திருப்பாங்க. அதுல முக்கியமானவங்க எல்லாம் இதுல இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கதாகவும் எனக்கு தெரிய வருகிறது. நன்றி, வணக்கம்.